எங்களுக்கு எங்களுக்கு போன வருஷம் பவுலர் இல்ல. ஒரே நிமிஷம் ஓகேவா? ஹரிஷ், எங்களுக்கு லைட்டா வந்து போன வருஷம் பவுலர் எக்கோ இல்ல. அடிக்குது. இல்ல போன வருஷம் எங்களுக்கு பவுலர் இல்ல. நாங்க என்ன பண்ணோம்னா ஸ்வப்னிலையும் வில் ஜாக்சனும் பவர் பிளேல போட வச்சோம். டேண்டமா ஆமா போட்டு அவங்க வந்து ஏமாத்தி போட்டானுங்க அவனுங்க. ஓகே போட்டு உனக்கு எக்கனாமிக்கலா போட்டு கொடுத்தாங்க, இல்ல விக்கெட் எடுத்துட்டானுங்க அவங்க லக்குக்கு. அதே மாதிரி வந்து ஓகே 30 to 40 ரன் அவன் வந்து எப்பயுமே கன்சிஸ்டன்டா சரி. அடிப்பான். இப்போ வில் ஜாக்சன் பவுலிங் நம்பர் 3ல கிடைக்குமான்னு வந்து தெரியல. விளாண்டான். இல்ல பவுலிங் ப்ராப்பரா யூஸ் பண்ண வேண்டியது அது கேப்டனோடது. பேட்டிங்ல உங்களுக்கு என்ன ஸ்லாட் வேணும் ஆமா அதை சொல்லு. நம்பர் 3 ஓப்பனிங் இல்லாட்டி நம்பர் 3 அது போதும் எங்களுக்கு. சரி ஓகே, இது ரெண்டு இதுல இறங்கணும் அவன் அடிக்கடி அப்பதான். நீ கேளு. அவன் அடிக்கடி ஓகே நீ ஓகே கேளு. ஓகே சரி ஓகே. அதாவது ஓப்பனிங் இல்லைன்னா ஒன் டவுன் இறக்கி அவன் அடிக்கலைன்னா ஸ்ட்ரைட்டா ஒண்ணுதான் கடிப்பேன் நான், ஜாக்ஸை கடிக்க மாட்டேன். நீ கடிச்சுக்க இல்ல ஓப்பனா கடிச்சுக்க. நான் சொல்லிட்டேன் ஓப்பனாவே கடிச்சுக்க. நீ சால்ட் அடிச்சா கிரீனுக்கு எந்த இவனும் கொஞ்சம் அளவுக்கு வாட்டமா ஹைப் போட்டாங்க ஸ்லாட் பால்லாம், பட் பிரிச்சுட்டான் அவங்க இங்கே கேம் எதிர்பார்த்திருக்கலாம். மாத்தி. ஆனா இன்னைக்கு ஷார்ட் சரியான இது. ரகானே 2 பேருமே கை கொடுத்தாங்க. ஆனா நல்லா அருமையான ஒரு வருண் ஆனா சக்கரவர்த்தி எனக்கு against தெரிஞ்சு கடைசி அது மாதிரி கேகேஆர் வந்து ஆடினான் இங்கிலாந்துல. இல்லண்ணே அது கரெக்ட். ஒரே நிமிஷம், கேகேஆர் வந்து ஒரு பெரிய பிளண்டர் இந்த ஒரு மேட்ச் வச்சு டிசைட் பண்ணல. பட் இருந்தாலும் ஓப்பனர் அவங்களோட நல்ல பேரு, அதை வலுக்கட்டாயமா ஓகே அவங்க விட்டு பண்ணிட்டாங்க, கலைச்சி விட்டு. டிகாக் ஓகே நல்ல இதுதான். ஆனா ரீசெண்ட் இயர்ஸா அவன் அந்த மும்பைல ஆன ஃபார்ம் இருக்கானா எனக்கு தெரியல. கீப்பர் லைக் டு லைக் ஓகே ஓவர்சீஸ். ஒன் டவுன்ல வந்து ரகுவன்சியும் இல்ல. ஒன் டவுன் அவங்க இதுக்கு முன்னாடி ஆடினது வந்து யாரு டக்குன்னு ஞாபகம் இல்ல. யாரா இப்போ யாரு இப்ப இந்த இது யாரு வந்தா ரகானே நினைக்கிறேன். அது ஓகே அவன் நல்லா ஆடுறான். பட் அவன் சிஎஸ்கேல அந்த ரோல் பண்ணான். அந்த ரோல் திரும்ப கொடுத்துக்கிற மாதிரி இருக்குது. பவர் பிளேல அடிச்சு நவுத்து 20 பாலுக்கு 40 ரன் மாதிரி கடகரன்னு அடிச்சுட்டு அவுட் ஆயிடு அப்படின்னு. ஆனா உங்களுக்கு நிறைய ஒன் டவுன் பேட்ஸ்மேன் இருக்க மாதிரி இல்ல. இல்ல இப்ப அவங்கள்ட்ட டாப் 4 கரெக்டா தான் இருக்குது. அந்த கீழ மிடில் ஆர்டர் தான் அவங்கள்ட்ட பிரச்சனை. இப்ப ரசல் அடிக்கல, ரிங்கு அடிக்கல, அப்புறம் இன்னொரு ஒருத்தவங்க 2 பேர் இருப்பாங்க, அவங்களும் அடிக்கல. ஒரு ஆள் மட்டும் தான் மிஸ் ஹிட்டா. சொல்லுங்க. வெங்கடேஷ் ஐயர், ரிங்கு, ரசல் 3 பேருமே அடிக்கல. ரமன்தீப் அவனுமே இன்னும் ஸ்ட்ரைக்கும் கிடைக்கல அவனுக்கு. டீம் நல்லா இருக்குது, இன்னைக்கு அடிக்கல, அப்படி வச்சுக்கலாம்ல. ஆமா 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 நீ அப்படி வேணா கணக்கு வச்சுக்கலாம்னு வச்சுக்க. நீ ரிங்குல இவ்வளவு ஈஸியா அவுட் விக்கெட் கொடுக்க மாட்டான். அப்ப என்னன்னா ரகானே பொசிஷன் மாத்த மாட்டாங்க, ஏன்னா ஆல்ரெடி அவன் ஆடிட்டான். வாய்ப்பே இல்ல. அப்ப ரகுவன்சி எங்கேயாவது ஒரு இடத்துல போட்டு ஆடிக்க வேண்டியதான் அவன் இஷ்டத்துக்கு, அவ்வளவுதான். ரகுவன்சி தூக்கிட்டு வேற ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரகுவன்சி வந்து எதுக்கு அங்க ஆமா நான் அவன் டைமிங் பிளேயர் தான். கரெக்ட் அவன் டைமிங், அதாவது நம்ம 3 தான் விளையாண்டான். அது கரெக்ட்ண்ணே. நான் என்ன சொல்றேன், அவன் வந்து பார்த்தாலே தெரியுது அந்த பவர் பிளேல அந்த டைமிங் வச்சு. இப்ப எனக்கே வந்து மும்பைல ஒரு பிரச்சனை நமந்தீர் சொல்றாங்கல்ல, உண்மையிலே அவன் ஃபினிஷரான எனக்கு ஒரு டவுட் இருக்கு. ஏன்னா அவனோட சில மேட்சஸ் பார்க்கும்போது அவன் ஸ்ட்ரோக் பிளே எல்லாம் பார்க்கும் ஓகே. ஆனா அவன் ஸ்ட்ரோக் பிளே எல்லாம் பார்க்கும்போது பாலோட பேஸ்ல இருந்து பிடிச்சி டைமிங்ல 6 அடிக்கிற மாதிரி இருக்கான் எனக்கு. அது எப்படின்னு மேபி தப்பா இருக்கலாம். அவனை கொண்டு போய் இவங்க ஃபினிஷர் ரோல் கொடுத்தாங்கன்னா அது பெரிய பேர்டன்ற. என்னைக்குமே இந்த ஃபினிஷர் ரோல் வந்து ரேரா ரிங்கு மாதிரி இருப்பாங்க. இந்த பொலாடு மாதிரி ரசல் மாதிரி தான் நம்ம பாத்துக்கிறோம். ஹிட்டர் கம்ப்ளீட்டா நீ அவுட் ஆஃப் தி பார்க் அடிக்கணும். இந்த நமந்தீர் வந்து பாலோட பால்ல என்ன பேஸ் போடுறாங்களோ இதுதான் டைமிங் தான். நம்ம நடுவுல ஒரு மேட்ச் கொடுத்தோம்டா, நீ சொல்ற கரெக்ட். நான் அந்த மேட்ச் பார்த்தேன். பட் அதுக்கு முன்னாடி மேட்ச் சொல்றேன், ஒரு ஓப்பனிங் மாதிரி ஒன்னு ட்ரை பண்ணுவோம்ல, சீசனே நம்ம போயிடும். அப்ப என்னன்னா அவன் ரொம்ப கிளீன் ஹிட்டர் ஆஃப் பால். ஆனா பால் தேஞ்சு 6வது ஓவர் வந்த உடனே கேவலமா ஒரு அவுட் ஆகும். சொல்லு அந்த அளவுக்கு போவே இல்லையா அவன். அதுதான் சொல்றேன், பவர் பிளே முடியும் போதே அவுட் ஆயிட்டான். ஒண்ணுமே இல்ல, ஒரு நார்மல் ஸ்லோவர். சதீஷ்னா சொல்றேன். நீ கோலி இன்னிங்ஸ் அப்படி என்ன ஃபர்ஸ்ட் பால் அடிச்சீங்க, மறுபடியும் வந்துட்டீங்களே 30க்கு 50. அடுத்த மேட்ச் 40க்கு 50. அது வந்து மேட்சோட சிச்சுவேஷன்னா புரியுது. இல்லன்னா நீ தூக்கின்னு போயிருப்பாங்க தெரியுங்களா. இல்லன்னா தூக்கிட்டு போறானுங்களா என்ன சரி தலைவரே யாராவது தூக்கிட்டு போனாங்க என்ன சொல்றது சொல்லு. நான் என்ன சொல்றேன், இப்போ ஸ்கோர் ஒரு எக்ஸாம்பிள் தான் சொல்றேன். ஸ்கோர் வந்து ஒரு 220 அந்த மாதிரினா, கோலி வந்து ஒரு 35 பாலுக்கு 50 அடிச்சிருந்தான்னு வச்சுக்கோ, ஸ்ட்ரைக் ரேட் வந்து 140 வருமா? கோலி கடி ஊந்துருக்குமா ஊந்துருக்காது நீ சொல்லு. உங்களுக்கு ஒரே கோலி இன்னுமே இங்க பாரு, இந்த மாதிரி நான் சொல்றேன், போன வருஷமும் உங்களுக்கு சினாரியோ, நீங்க ஃபர்ஸ்ட் 10 பாலுக்கு 25 ரன் அடிச்சிடுறீங்க, அது பிரச்சனை இல்லை, நீங்க இப்படிதான் ஆடுவீங்க. பவர் பிளே போன உடனே உங்களுக்கு டக்குன்னு அந்த ஸ்பின்னை போட்டு உங்களை வச்சு முடிச்சு விட்டுறாங்க. ஒரு ஓவருக்கு ஒரு 4 அடிக்கிறீங்க.
6 பால்ல வந்து ரொட்டேட் பண்ணிடுறீங்களா, ஏதோ ஒரு 2 பால் டாட் வச்சிருக்கீங்களா, உங்களுக்கு அப்படியே அந்த ஸ்ட்ரைக் ரேட் கம்மியாயிடுது. என்னன்னா கோலி கிட்ட அந்த 180 ஸ்ட்ரைக் ரேட் கேக்குறாங்க, அது இல்லைன்னா கோலி இழுத்து போட்டு அடிக்கிறாங்க டிஎல், அவ்வளவுதான். ஆனா 180 ஸ்ட்ரைக் ரேட் பிளேயர் கிடையாது, அவ்வளவுதான். அதிகபட்சம் நீ ரொம்ப இது பண்ணனா அவன் ஒரு 160 150. பவர் பிளே தாண்டி ஆடுற ஒரே பிளேயர் கோலி தானா? ரோஹித்லாம் பாருங்க பவர் பிளே தாண்டி ஆட மாட்டான், 6 ஓவர் ஆட்டு ஆடணும்னு அவசியமே இல்லடா. டேய் உண்மையாவா அதான்டா, அதுக்கப்புறம் நின்னாதான் நின்னா இன்னுமே ரன்ஸ் வரும். பட் அதை அவன் பார்த்து ஆடணும், அவன் அப்படி பண்றது இல்லை, அவ்வளவுதான். நம்ம பவர் பிளேல அடிச்சிடுவோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. எங்களுக்கு வந்து இன்டென்ட் தான் தலைவர், இனிமே இன்டென்ட் ஆனா தருமானாங்க. இனிமே வந்து நாங்க அவுட் ஆனாலும் பிரச்சனை நினைக்கிறேன், டீப் பேட்டிங் இருக்குன்னு நினைக்கிறேன். அப்படிதாண்டி நினைப்பீங்க. இப்ப தெரியாது, கோலி அவுட் எட்டாவது ஆனா கூட கேமுக்கு அப்புறம் ஒரு சுயரூபம் நான் இருப்பானுங்க. நான் தான் சொல்றேன்டா, கப்பு உங்களுக்கு தான்டா, கவலைப்படாதீங்கடா. இந்த வருஷம் நீங்க தான்டா ஃபைனலிஸ்ட். நான் ஒன்னு சொல்றேன், இது ரிட்டர்ன் புக் செய்து வச்சுக்கோ. புவி சிஎஸ்கே இங்க பாருடா திரு, பவுலிங்கும் இங்க பாரு, செமையா இருக்கும் போலயே. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒன்னு சொல்றேன், சிஎஸ்கே வெர்சஸ் ஆர்சிபி ஃபைனல். நீங்க லாஸ்ட் பால்ல ஜெயிக்கிறீங்க, RCB going to lift the எப்படி இருக்கு லாஸ்ட் பால்? அதுவும் லாஸ்ட் பாலுக்கு 4 ரன் தேவை, தோனி லாஸ்ட் ஆடுறாரு, பால் தோனி இதே மாதிரி 16 ஓவர்லயே பிரஷர் ஆகி செத்துருவன்றியா? அடிக்கிறோம், பிரஷர் ஆகி சோக் ஆகி. நல்லா ஸ்கிரிப்ட் இது மாம்ஸ். எங்களுக்கெல்லாம் அது அமைஞ்சிருக்கு பாருடா, 1 ரன் 2 ரன் அடிக்கணும், அதெல்லாம் ஒரு அமைப்புடா. அதுலலாம் நம்ம எக்ஸ்பர்ட்ஸ், அதுல நம்ம வந்து அதுதான் என்னோட கிரேட்டஸ்ட் கைவந்த கலை, கைவந்த கலை. நாளைக்கு ஜெயிச்சிருவீங்களா எப்படி? அந்த மேட்ச்லாம் என்ன ஞாபகம் எதுக்குறா மலிங்கா கிட்ட பந்து குடுக்குறானுங்க, வேற எவனையா போட வைக்கலாம்ல, அந்த மாதிரி போட்டிருக்கா அந்த மேட்ச். ஹர்திக் பாண்டியா தான் போடுவோம். இங்க எங்க அப்பா உட்காந்துட்டு இருக்காரு, நான் சொல்றேன் யாரா போடுவான்னா ஹர்திக் பாண்டியா தான் போடுவான். மல்லிங்கா அடி வாங்கிட்டானேன்ட்டு ரோஹித் தோல் மேல கை போட்டு போறான், மல்லிங்கா தோல் மேல போட்டு போயிட்டு ஏதோ பேசினுறான். அட போய் மல்லிங்கா சோழி முடிஞ்சுடா. மல்லிங்கா ஞாபகம் இருக்குல்ல, நல்லா தொப்பையும் தொண்டியுமா ஒரு மாதிரி அவுட் ஆஃப் வருவான். ஆனா இப்ப அந்த வாட்சன் மட்டும் முட்டியில அந்த இன்ஜுரி இல்லாம தான் முடிச்சுட்டு. ஆனா அதெல்லாம் லக்கு தான், அதெல்லாம் லக்கு தான். நம்ம வேற எது வேணா கிளைம் பண்ணலாம், 17 கூட கிளைம் பண்ணலாம்னு வச்சுக்கேன், அது நம்ம டாக்டிஸா அதை பண்ணி ஃபீல்டர். அந்த 19 பியூர் லக்கு என்ன பொறுத்த வரைக்கும், நான் அதை பிலீவ் பண்றேன். ஏன்னா அது நீ எப்படியோ வெட்டிக்கின்னு போனா கூட அவுட் இல்ல, எல்பிடபிள்யூவே நவுந்து கால்ல பட்டு பின்னாடி போயிருந்தாலும் முடிஞ்சிச்சு இல்ல கேம், அதெல்லாம் பியூர் லக். வெட்டிக்கிட்டு பின்னாடி போக முடியல. இல்ல நான் சொல்றேன் அது கரெக்ட்னே, ஆனா அதுக்கு முன்னாடி பால் கூட ஜடேஜா ஒரு எஃபர்ட் போட்டு 6 அடிச்சிருப்பான், அதான் 10 ரன்ஸ். நான் என்ன சொல்றேன், இது வந்து லிட்டரலா ஒரே பால், நீ எப்படி வேணா போயிருக்கலாம். அது சரி நீ அவுட் விட்டுரு, ஒரு ரன் போயிருந்தா மறுபடியும் கேமோட இது மாறுதுல்ல. சரி சதீஷ்ண்ணா, உங்க டீம் விட எங்க டீம் எப்படி, புவியா வந்தா எப்படி கப் அடிக்கிற டீமா எப்படி? உங்க டீம் நல்லதுதான்டா, நீங்க சோக் ஆவீங்கடா, சோக் ஆகாம இருக்கும்டா, அது எங்க கிட்ட இல்லடா. சொல்லட்டுமா, இப்போ இங்க பாரு, நல்ல டீம் இப்போ ஆன் பேப்பர்ல இருக்க டீம் வந்து பிளே ஆஃப் வந்துடும், ஃபைனல் வந்துடும் ஒரு தியரியே கிடையாது. ரொம்ப பேலன்ஸ்டான டீம் தான் வரப்போகுது, சோக் ஆகக்கூடாது பிளே ஆஃப்ல. நான் சிஎஸ்கே பல டைம் எல்லா டீம் கிட்டயும் அந்த பிளே ஆஃப்ல தோத்து போயிடுறாங்கல்ல, அதுக்கு ரீசன் வந்து சிஎஸ்கே கிட்ட அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். நீங்க இன்னும் ஒரு டைம் கூட பண்ணி காமிக்கல அதை. நாங்க எவ்வளோ பேட் சுச்சுவேஷன்ல இருந்தாலும் அன்னைக்கு ஒரு நாள் அந்த ப்ரெஷர் கேம் நாங்க ஆடுவோம், நீங்க ஒரே ஒரு டைம் பண்ணிடுறீங்களா? அந்த 16 கொஞ்சம் பெட்டரா பண்ணீங்க, அவ்வளவுதான். என்னன்னா அந்த அன்னைக்கு நாள்ல வந்து அந்த பிளேயர்ஸ் வந்து உனக்கு அதை எடுத்து போகணும், உனக்கு அந்த மாதிரி பிளேயர்ஸ் இருக்கும் உனக்கு. அது நீ என்ன பண்ணாலுமே அந்த எண்ட் ஆஃப் அந்த பிளேயர்ஸ் கையில தான் இருக்கும் உனக்கு. நான் சொல்ற ஒரு 3 பிளேயர் 7 பிளேயர் பேட்டிங்ல 7 பிளேயர் ஃபெயில் ஆனாலும் 3 பிளேயர் நின்று அடிப்பாங்களா? ஒரு ஆள் அடிப்பான், டிவிலியர்ஸ் எப்படியாவது ஒரு 30 ரன் அடிப்பான், இல்ல அவனும் அவுட் ஆகும், இல்ல மொத்தமா சோக் ஆவீங்க சொல்லி வச்ச மாதிரி. ஆளுக்கு 5 ரன் காமிங்க. 2016 நீ சொன்ன 34 பாலுக்கு 58 ரன் அடிக்கணும், இது வந்து ரொம்ப ஈஸியான இது. அதுல வந்து சோக் பண்ணுவாங்க, ஏன்னா கீழே வந்து பேட்ஸ்மேன் இருப்பானுங்க, ஏபி டிவிலியர்ஸ், கேஎல் ராகுல் எல்லாம் சோக் பண்ணிட்டு போவாங்க. அதெல்லாம் நம்ம என்ன சொல்ல முடியும்? இல்ல இன்னொன்னு, இப்போ நீ சாம்பியன்ஸ் டிராஃபி கூட எடுத்துக்கோ, இந்தியா வந்து ஆஸ்திரேலியா கூடயும் நியூசிலாந்து கிட்டயும் அந்த ஒரு பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணாங்களே தவிர 2 விக்கெட் போயிருந்தா என்ன வேணா ஆயிருக்கலாம். ஆனா நம்ம ஒரு நம்ம சோக் ஆகும், நல்ல டீம் கிட்ட தான் சோக் ஆகும் கரெக்டா. ஆஸ்திரேலியா மாதிரி நம்மள ஈஸியா தோக்கடிக்கிற டீம், அதாவது சோக் ஆகும், பட் பிக் டீம்ஸ் கிட்ட மட்டும் தான் ஆகும். இந்த சவுத் ஆப்பிரிக்காலாம் பாத்திருக்கியா, கேமு கையிலே இருந்தாலும் அவனை விட்டுருவானுங்க. அந்த மாதிரி தான் நீங்க உங்க பிளேட்லயே கொடுத்தாலும் நீங்களா அதை கொண்டு போய் டஃப் சிச்சுவேஷன்ல போட்டு தோத்துருவீங்க. அதான் சொல்றேன், இந்தியாலாம் போட்டுட்டு மறுபடியும் எடுக்கும், கம்பேக் கொடுக்கும், உங்களுக்கு அந்த பழக்கமே கிடையாது. அதை நீங்க பண்ணீங்கன்னா தான் ஜெயிக்க முடியும். இந்த டைம் வந்து 18 இயர்ஸ்ல பெட்டர் பவுலிங் தோணுதுண்ணா எங்க சைடு. ஆமாண்டா, பட்
இதுலயும் சோக் ஆனீங்கன்னா முடிவு பண்ணிக்கோங்கன்னு சொல்றேன். இதுதான் உங்களோட பெஸ்ட் பவுலிங் யூனிட். ஒரு மேட்ச் தான் முடிஞ்சிருக்கு இரு ப்ரோ. இல்லடா அவங்களுக்கு ஏசுலோடு நல்லா போடுறான். பேசிக்கா புவி வந்துட்டானா அதுல கொஞ்சம் பெட்டரா போடுவான். யாஸ் எலும் போடுறான். குருநாள் நீங்க நம்ப முடியாது. குருநாள் ஆனா ஒன்னு சொல்றான், ஜென்ரலா 7 மேட்ச் 32க்கு 2 விக்கெட். இந்த டைம் 45 எல்லாம் கொடுப்பான். ட்ராக பொறுத்து இருக்குது. அவன் சைக்கோ ஆனானா அவன் வைட் எல்லாம் 4 கொடுத்துட்டு இருப்பான். அவெல்லாம் புடிச்சு இட்டுட்டு இருந்தான் இன்னைக்கு. ஒரு ஆளு கிட்ட மாட்டிக்கினான்னு வச்சுக்கோ, இன்னைக்கு யாருமே அவனை அடிக்க முடியாது. அடிக்க முடியாத மாதிரி போட்டான். அந்த ஏதோ அந்த ஸ்டெம்ப் டு ஸ்டெம்ப் போறதுனால சுத்தம் போது அவுட் ஆயிட்டானுங்க. இன்னொரு நாள் மாட்டிக்கும் எல்லா பேலும். அன்னைக்கு சமரன்னு கொடுப்பான். அதுக்காக டிராப்பும் பண்ண வந்து ஸ்பின்னர் கிடையாது, மீடியம் ஃபாஸ்ட் பவுலர் தான். குத்து மதிப்பு ரூபாய் அடிப்பான். ஏன்டா இப்படி பண்றது? சேம் லைக் ஜடேஜா மாதிரி தானே ஸ்டம் டு ஸ்டம் போடுவான்ல. ஜடேஜா வந்து மோர் ஸ்கில்டு. பால்ல அவனுக்கு அந்த ரொட்டேஷன் அந்த இதெல்லாம் கொடுப்பான். இவனுக்கு அதெல்லாம் இருக்காது. இவன் அப்படியே போடுவான்டா பால்ல சூடு சொரணம் எதுவும் இருக்காது. போடுவான்டா குன்னாலாம். ஆமா 24 பால்ல ஒரு பால் வேணா டர்ன் ஆகும். அதுவும் அவன் கையில இருந்து இல்ல, எங்க கிராக் இருந்தா குத்தின வரும். அவனாலும் டர்ன் ஆகும். அந்த மாதிரில ஜடேஜாக்கெல்லாம் ஸ்கில் இருக்கு. ஜடேஜாலாம் பயங்கரமான இது. அவன் பேசா போடுவான், டக்குன்னு ரொம்ப தூக்கி போடுவான் ஃபைட் பண்ணி. அவன்லாம் பயங்கரமான பவுலர். கம்பேரே பண்ண முடியாது. அவனை மாதிரி இவன் ஒரு இது மாதிரி சொல்றான், ப்ரொஃபைலா ஒரே மாதிரி, அவ்வளவுதான். என்னமோ சொல்ல போறான், ஒரு கவுண்டர் போட போறான். ஏன் இப்ப அக்ஷர் கிட்ட போனடா டக்குன்னு? சம்பந்தமே இல்ல. ஆமா புண்டமாவன பதில் சொல்ல முடிஞ்சா சொல்லு. இன்னுமே உட்காந்துக்கிட்டு இந்த பேண்டர் பண்றேன்னு சொல்லி லூசு குறி மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. இப்படி பண்ற மாதிரி இருந்தா பேச வைத்தே புண்ட தேவையில்லை. சரியா? சரிதான், அவன் ஏதோ பேசலையாண்டா, அவனை தூக்கி விடுறான். ஹரி ப்ரோ ரொம்ப கோவப்படுறீங்க, என்னாச்சு? ஏதோ குடிச்சிட்டு இருப்பான்டாவா. நானும் குடிச்சிருக்கேன். ஹரி ப்ரோ என்ன குடிச்சீங்க? இல்ல சைடிஸ் எல்லாம் என்ன போயிட்டாரு? கோச்சிக்கிட்டாரா? கோச்சிக்கலாம் இல்ல, தூக்கி விட்டியாடா அவனா? தூக்கி விட்டியாடா? அரவிந்த் ப்ரோ தூக்கிட்டீங்களா? இல்ல அவரே போயிட்டாரு. தூக்கவே இல்ல. அபியூசிவ் வேர்ட்ஸ் பேசினா தூக்கிடுவாரு போலயே அரவிந்த் ப்ரோ. 5 நிமிஷம் கழிச்சு வருவான்டா. என்னடா அப்படின்ட்டு ஏதாவது ஒரு கான்செப்ட் எடுத்துட்டு வருவான். அவன் வந்து எப்படியும் அந்த அக்ஷர் படல வச்சு ரோஹித் குஞ்சதான் கடிச்சிருப்பான். சரி, அதனால அதுக்கு முன்னாடி நான் கடிச்சு விட்டேன். சரி சதீஷ் ப்ரோ உங்க வாயெல்லாம் சொல்லுங்க. நான் கப்படியுமோ மாட்டோமா இந்த வருஷம்? அடிப்பீங்கன்னு சொல்லிட்டேனேடா. நாங்க தான் அப்ப கப்பு. இது என்னடா அந்த விரல விட்டு அந்த சொல்லுன்னுவாங்கல்ல, அந்த வாந்தி எடுக்க வைப்பானே. ஆமாண்டா, நீங்க தான்டா கப்பு. ஆனா இன்னைக்கே தர முடியாதுடா. இன்னொரு 1.5 மாசம் நடந்த அப்புறம் தான் அபிஷியலா தர முடியும். பொறுங்கடா. 5 மேட்ச் ஜெயிச்சாலாம் கப்பு தர மாட்டாங்க. உடனே மண்டபத்தை புக் பண்ணேன். ஏன்டா முதல் மேட்ச் ஜெயிச்சாலே கப்பு தருவாங்களான்னு கேட்காம விட்டியாடா? இது நம்ம ஜெய்சா இல்லையா ரோஜர் பின்னி கிட்ட பேசலாம். இரு முதல் மேட்ச் ஜெயிச்சா அடுத்த மேட்ச்லாம் பார்த்தாலே பயமா இருக்கு. டிஎல்ல சண்டை போட்டு நமக்கும் அந்த பழக்கம் வருது. ஜெய்சாலாம் முரட்டு கட்டி கடிக்கிறானுங்க. சரியான அவனை பார்த்தாலே ட்ரிகர் ஆயிடுறானுங்க. அவனை டிஎல்ல பார்த்தாலே அப்படியே கண்ணெல்லாம் ரைட் எரிஞ்சிருக்கு. ரியாசே நாளைக்கு ஜெயிச்சிருங்கடா. சரிடா, நாளைக்கு ஜெயிக்கிறதெல்லாம் எங்க புக்ஸ்லயே அவ்வளோ இல்லையே. டேய் என்னடா சொல்றீங்க? அவங்க எல்லாம் எப்படின்னு தெரியாதுடா. நான் சொல்றேன்டா, எனக்கு வந்து தோணுது நாளைக்கு எம்ஐ ஜெயிக்கும்டா. அவங்க எப்படியாவது இல்லாட்டி பக்கத்துல இருக்கவனுங்க அலப்புற தாங்க முடியாது. ஏன்டா நாங்க அவங்க நாளைக்கு அவன் தோப்பானா அவன் அடுத்த வாரம் வரை உட்கார வேண்டியதான். வேடிக்கை மேட்ச் இல்லையா? அவன் ஆர்சிபி ஜெயிச்சிருச்சு, ஒரு டீம் ஜெயிச்சிடும், எம்ஐ இல்ல சிஎஸ்கே. இப்பெல்லாம் வந்து ஆர்சிபி ஜெயிக்கிறதோட சிஎஸ்கே தோத்தாதான் இருக்கிறதுலே சந்தோஷம் அதிகமா இருக்கு. கண்டிப்பா கண்டிப்பா அது 100% உண்மை. என்ன வன்மமோ தெரியல, அது ரொம்ப அதிகமாயிடுச்சு உங்களுக்கு. தூக்கி போட்டு லெஃப்ட் ரைட்னு குத்துங்கடா.
சிஎஸ்கே தோத்தாலே அது ஒரு சந்தோஷம் தான். நைட்டு ஃபுல்லா பிரசன்னா தூங்கும் மேல போது வாடா. நிம்மதியா இருக்கும். பிரசன்னா மேல வாடா. நாங்களே வந்து இவனும் இல்ல பாண்டியாவும் பும்ராவும் இல்ல, நாங்களே ஏதோ நாளைக்கு தப்பிச்சா போதுன்னு இருக்கோம். ஓவரா ஏதோ எங்களை நம்பி இல்ல உட்காந்துருக்கோம். இல்ல சதீஷ் அப்படிலாம் சொல்லாத. உங்களுக்கு என்னடா பவுலிங், என்னடா போல்ட் இருக்கான், தீபக் சகார் இருக்கான். ஓ அதெல்லாம் நீ 5 ஓவருக்கு கணக்கு சொல்லுவியா? கரெக்டா டோனி வர டைம்ல தான் நீ பந்து போட ஆள் இல்ல. சாட்னர் இருக்கான் ப்ரோ, போதும் ப்ரோ. சாட்னர் அதெல்லாம் வச்சே நம்ம உள்ளடா. ஜெயிக்கிறோம். நீங்க இவனை என்ன முஜிபுர் ரஹ்மான் இவனை எல்லாம் வச்சு ஏன்னா போட்டீங்கன்னா, அதிகபட்சம் சாட்னரை வச்சு போட்டீங்கன்னா ஆள் டயர் விட்டாரு. சேப்பாக்கு சாட்னரே 4 விக்கெட் எடுப்பான் நாளைக்கு பாருங்க. ரொம்ப நீங்க அதெல்லாம் பண்ணாதீங்கடா. போட்டீங்கன்னா தலைவர் டயர் ஓட்டு வர, டயர் வண்டி ஓட்டு பாத்திருக்கியா? இல்ல ஒண்ணு சொல்றேன், நீங்க எப்படியா இருந்தாலும் நீங்க கொஞ்சம் அமைதியா இருந்தாலே போதும்டா. நீங்க ஓவரா கூறதான் எங்களுக்கு பயமா இருக்கு. உங்க மேட்ச் முடிஞ்சிருச்சுலடா, வீக்கெண்ட் என்ஜாய் பண்ணுங்கடா. இவனுங்க ஆர்வமா இருக்கானுங்க. நாளைக்கு விட்டுறாங்க. மஞ்சமா கான்செப்ட் பொழக்கிறதா நம்ம முத வேலையே. ஏன் அப்படின்னா எங்களை அடிச்ச அடி அந்த மாதிரி, எங்களை ஓட்டுன ஓட்டு அந்த மாதிரி. டேய் நார்மலா கிரிக்கெட் பாயிண்ட்ஸ் பேசி இந்த டீம் இப்படி இருக்குடான்னு பேசியிருந்தா எதுவுமே சொல்ல மாட்டான். டேய் கப்படிக்காத அப்படி இப்படின்னு போட்டு. அது நாங்க மட்டும் சொல்றது இல்லடா, ஊரே அப்படிதான். இதெல்லாம் நான் ஒத்துக்கவே மாட்டேன். நீங்க நார்மல் கிரிக்கெட்டிங் பாயிண்ட் மட்டும் பேச மாட்டீங்க. நீங்க எல்லாம் கப்பே ஒரு டெய்லாம் பேசுவீங்க. இன்னொன்னு இருக்குடா, இப்படி வேணா அவனுங்கிட்ட ஒரு டீல் பண்ணிக்கலாம். வேணா ஐயா ஒரு 5 6 அடிக்க வர்றோம், மத்தவனெல்லாம் அவுட் ஆயிடுங்கடா, ஃபுல் டாஸ் ஆனா போடுறோம். நான் இதுக்காக சொல்ல, போட்டா ஈஸியாவும் இருக்கும், கன்ஃபார்ம் ஒரு 6 எடுத்துக்கலாம். ஏன்னா அவனுங்களும் அந்த டீலுக்கு ஒத்துப்பானுங்க. இப்ப அரியெல்லாம் கூட்டி நீ கேட்டனா ஓகேன்னு சொல்லிடுவான். இல்லடா தம்பிடா, நீ தான்டா சொல்லணும் உங்க டாடிய பத்தி. ஆர்சிபில பண்ணாத சம்பவமா உங்க டாடிய பத்தி நீ தான் பெருமையா சொல்லணும். ஃபுல் டாஸ் இல்ல ப்ரோ, போட்டாலும் அடிப்பாரு. சொல்லு, உங்க டாடி தானடா பேசுறா. யாரு? டோனியா? யாரு? ஆமா, ஒன்னா ரெண்டா அத பார்த்தோம். 18 பார்த்தோம், 19 ஆண்டு போயிருக்கா பார்த்தோம்லடா. எத்தனை 17 வருஷம் based on which stats bro? எதுலயுமே இருக்காது bro. பேசிக்காவே அவர் எங்களுக்கு நைட் வாட்ச்மேன் தான் bro. ஆனா அதுதானே உண்மைடா. போன வருஷம் ப்ரோ நடந்ததெல்லாம் சரி. டோனி மட்டும் கொஞ்சம் ஆர்சிபி தான் வின் பண்ணும். மூலகாரன் இருந்தா கொஞ்சம் பொறுமையா சுத்தி இருந்தாருன்னா ஸ்டேடியத்துக்குள்ளே விழுந்திருக்கும் பால். இல்ல ஓங்கி சுத்தி ஸ்டேடியத்துக்குள்ள போய் இல்லடா, நைட் மேர்னு சொல்லணும். ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பண்றது. நைட் வாட்ச்மேன், நைட் மேர்லாம் கிடையாது, நைட் வாட்ச்மேன். டேய் நான் அவன் போன வருஷம் மாதிரி வீடியோ ரெக்கார்ட் எடுத்து போட்டுற போறான். அமைதியாவே இருக்க மாட்டீங்களாடா டேய். ஆல்ரெடி 2 பேர் கீழே இருக்காங்க ரெக்கார்ட் பண்றவங்க எல்லாம். இருந்துட்டு போறாங்க. அதனால என்ன, ஒன்னு யூடியூப்க்கு ரெக்கார்டிங் போயிட்டு இருக்கு போல. இன்னொரு போடுங்கடா, நம்ம கோட்டால எழுதிட போறானுங்க. ப்ரோ ஆர்சிபி எது பண்ணாலும் மும்பைக்கும் பங்கு இருக்கு ப்ரோ. நான் இதெல்லாம் உங்களுக்கு கிட்டயே சேர்த்துக்கிறேன். நீங்க எதுக்கு உங்களுக்கு அவங்களுக்கு பிரச்சனை? நீங்க பாருங்க, நீங்க வேற அடிக்கடி வந்து எங்க கிட்ட வரீங்க. இல்ல சிஎஸ்கே தான் எங்க பங்காளிங்க, உங்களுக்கு எங்களுக்கு என்ன பங்கு இருக்கு? இல்ல அது இல்ல, ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கானே, சரி ஒரு பதிவு போட்டு விடுவோமேன்ட்டு தான், வேற எதுவும் இல்ல. ஆனா அந்த ஆஃப்லைன் இன்டர்வியூ பார்த்தேன், சிஎஸ்கே ஃபேன்லாம் என்ன சொல்றானுங்கன்னா, ஒண்ணு நாங்க ஜெயிக்கணும், இல்ல எங்க பங்காளி ஜெயிக்கணும். ஆர்சிபி எல்லாம் எதுக்கு நடுவுல வந்துன்னு அப்படிலாம் கிடையாது. ஜெனியூனா இருக்கவங்க இல்ல தலைவா, லாஸ்ட் இயர் வரைக்கும் உண்மையா சொல்றேன், எம்ஏ ஆர்சிபினா வந்து ஆர்சிபி தான் சரியா. ஏன்னா எம்ஐ கேட் வாட்ச் போடுவேன். இந்த வாட்டி எல்லாம் எம்ஏ ஆர்சிபினா எம்ஐ தான் சரியா. இதே மேல பயங்கர கொலவெறி ஆயிடுச்சு. உண்மையிலே சொல்லிட்டேன், ரியாஸ் ஒரு மேட்ச் குவாலிஃபை ஆகி போனதுக்கு நீங்க பண்ணதெல்லாம் வந்து ஒரு கப் அடிச்சிட்டாங்கன்னு வச்சுக்க ரியாஸ், நீலாம் இங்க ட்விட்டர்ல இருக்க முடியாது. நம்ம 2 பேரும் இருக்க முடியாது. ஆனா மேபி இந்த வருஷம் நடக்கும்னு நினைக்கிறேன். நான் அதான் பென் கெட்டிங் நாக்கெல்லாம் வந்து ரொம்ப ஹையா ரேட் பண்ணுவேன். அதான் கோட்டட் நாக்கு ஐபிஎல்ல. ஒரு சிஎஸ்கே ஃபேன் எம்ஐ 6வது கப் அடிச்சாலும் பரவாயில்லடா. டேய் நாங்க திருப்பி ஒரு வருஷம் கழிச்சு அடிச்சுக்கிறோம்டா, 6-6 மேட்ச் பண்ணிக்கலாம். இவன் எல்லாம் ஒரு கப் இன்னைக்கு இந்த சென்னை பாக்ஸ் என்னமோ இருக்கும். இதே பையன் வந்து இன்னைக்கு இன்டர்வியூ கொடுத்த பையனே ஒரு 20 21 இன்டர்வியூ தந்திருப்பான் போல. அவங்க அதேதான் மூஞ்சி. ஹரிஷ் நீங்க 3-5 கூட போயிருக்கீங்களா, அதெல்லாம் பிரச்சனை இல்ல. ஆனா உங்களோட ஃபீலிங்ஸ் புரியுது ப்ரோ. ஒரு கப் அடிச்சாலும் நீங்க 5 கப் அடிச்ச சமமா செலிப்ரேட் பண்ணுவோம், அது வேற விஷயம். அதுதான் ப்ரோ.
நாங்க தோனி நாங்க கேட்க போடுற முடியாது. குவாலிஃபை ஆனதே ஐபிஎல் நாங்க கப். நாங்க போடுற ஆனா அளப்புலயே அது வேற 5 கப்புக்கு போட்டு சமமாயிடாதுடா. ஒரு போற கப்பு ஒரு வர கப்பு தான். அதான்டா இழுத்து போட்டு அடிப்போம் எல்லாவனையும் போற வரவங்கலாம் அந்த மாதிரி. அதெல்லாம் நாயும் ஏய் பார்க்க கடிதான் முடியாது. ஒருத்தன் ரோட்ல ஒருத்தன் குஞ்சியும் விட மாட்டோம், போட்டு கடிதான் எல்லாவனையும் போற வரவங்கலாம். வாடா வாடா சரி, வாடா அது வாடா அது வாடா அப்படின்னு. பிபிகேஎஸ் சரி விடுங்க, யார் யார் அலாரம் என்னெல்லாம் அடிச்சிருச்சு, எந்திரிங்க. ஆர்சிபி ஒரு reality. சிஎஸ்கே எம்ஐ எல்லாம் எப்படா கடிப்பீங்க? 8 அதிகம் 2 பேருமே உங்களோட டேய் ட்ராபிஸ்லயும் அதெல்லாம் அதிகம். சிஎஸ்கே எல்லாம் சிஎல்ல எங்களுக்கு ஒரு ஆளே ஒரு 4 கிடையாதுடா. பேர் ஜிபிகேஎஸ் ஃபேன் சுத்திட்டு சிஎஸ்கே எல்லாம் இருக்காங்க. சிஎஸ்கே எங்களுக்கு எல்லாம் ஒரு ஆளே ஆளே கிடையாது. கிடையாதுடா. ஆனா 8 அவங்க தான் போட்டு இல்ல செஞ்சிருக்காங்க. ரியாஸ், ஏன்டா சிஎஸ்கே உட்கார்றா. எல்லாம் ஒரு ஆளாடா. ஒன்னு சொல்லிட்டா, நமக்கும் ஆர்சிபிக்குமே 8 முடிய போகுது. ரொம்ப வருஷமா சொல்லிட்டு இல்ல இருந்தோம்ல. இல்ல 5 இருக்கு ஹெட் 5 இருக்கா? லீடிங்ல. ஓகே. நம்ம 19 இல்ல அவங்க ஆக்சுவலா 14. ஆர்சிபியோட அதிகமா ஜெயிச்சது சிஎஸ்கே, அடுத்து கேகேஆர், அடுத்து இந்த எம்ஐ. வருஷம் ஆர்சிபி ஒரே மேட்ச் தான். சோ தோத்தாலுமே இன்னும் 4 ஹெட் எக்ஸ்ட்ரா இருக்கு. 3 teams owned. சிஎஸ்கே, அவங்க கேகேஆர், எம்ஐ. சிஎஸ்கே தானே இந்த வாட்டியே 2 மேட்சும் இல்ல 3 மேட்ச். ஆமா, நம்ம சிஎஸ்கே கூட தான் மஸ்ட் ஜித்தேஷ் ஜெயிக்கிறோம். அவனும் கூட தான் ஜித்தேஷ் கிட்ட இருக்கு. சர்மா அவனோட திரும்ப அந்த ஒரு பழைய இன்டர்வியூ இது இருக்கு. கொடுத்தான்டா. ஒரு கப் அடிச்சா தொடர்ந்து 5 கப் அடிச்சோன்ட்டு. 5 கப் அடிப்போனே அந்த மாதிரி தான். இருடா இந்த டேய், வருஷம் கப் அவன் அடிச்சோம். அப்பதான் சொல்லியிருக்க ஆனா மாட்டானே. இல்லையா, உண்மையான இல்ல இல்ல, சொல்லலாம். எங்களுக்கு பதிலா இல்ல எங்களோட அவன் வாய்ஸ் யூகே தான் வேர்ல்ட் ஒருத்தன். கப் தான் இதுவும் போட்டிருந்தான். இல்ல எங்களோட வாய்ஸ் தான் ஒருத்தன் டீம்ல ஒருத்தன் இருக்கான், ஜித்தேஷ் சர்மா. நாங்க என்ன நினைக்கிறோமோ கக்கறான் அப்படியே. நான் உண்மை இப்படி சொன்னானா? இல்ல ஆமா அதுன்னு சொன்னா. அப்புறம் இன்னொன்னு என்ன சொன்னானா, நான் விராட் கோலி பையாக்கு நான் வந்து இந்த வாட்டி நான் கப் அடிக்கணும், என்னோட ஜித்தேஷ் சர்மா யாரு தெரியுமா? யாரு ஜித்தேஷ் சர்மாவோட ஐடியா யாரு தெரியுமா? யாரு ஒன் அண்ட் ஒன்லி ரோஹித் சர்மா. இருந்துட்டு போகட்டும். அப்ப என்ன சொல்ல வர, உங்க தப்பு இருக்குன்றோம். டேய் அது என்னடா பண்ணோம்? என் தலைவனுக்கு கப் டேய், அடிச்சு கொடுப்பாங்க. அந்த இடத்துலயே ஜித்தேஷ் அவன் சர்மா என் தலைவன் சொன்னான்னா கடவுள் கப்பு ஆகுறானா? உறுதிடா, எழுதி வச்சிருங்க, அவ்வளவுதான். டேய் நாங்களும் இன்ஸ்பிரேஷன் அதான் வேற, சொல்ல வரோம். கடவுள் வர்றா, கோலி கடவுள்ரா எல்லாத்துக்கும். கடவுளா? இடியப்படா, சச்சின்ல இருந்து கடவுள் டேய் கோலி. அப்படி பார்த்தா கோலி எத்தனை பேர் இருக்காங்க? நிதிஷ் ரெட்டில இருந்து எவ்வளவு பேர்ரா கோலிக்கு. கிங் நீங்க இப்ப என்னடா கடவுள் வரைக்கும் வந்துட்டீங்க? கடைசியில அங்க சுத்தி இங்க சுத்தி டேய் மேலிடத்துல கேக்குறீங்களா? அவ்வளவுதான்டா. இவ்வளவு நாள் கிங்கா இருந்தோம், அப்புறம் கடவுளுங்கிற பட்டத்தை வந்து எடுக்க வேண்டியதுதான் அப்புறம். ஓஹோ, ரைட்ரா. ஆனா உண்மையாலுமே நீங்க ஒரு கப் அடிச்சிட்டீங்க, கடவுளுக்கு ஆனா உங்ககிட்ட இருந்து ஒரு பட்டத்தை எடுக்க முடியாதுடா தம்பிராஜ். என்னன்னு சொல்லு. டேய் நீ வேலைய பாடுறா. நீயே ஃபில் பண்ணிக்க அந்த பட்டத்தை. டேய் அதாவது வாழ்க்கையில என்னைக்குமே அடிபட்டவன் தான்டா, என்ன சொல்றது, அந்த கஷ்டம் ஒரு அந்த அதுக்குன்னு வெற்றியை 17 சுவைக்கும் போது, அந்த வெற்றியை சுவைக்கும் போது அந்த ஒரு இது இருக்கும்டா. அப்படி அது சொல்லுங்க. கஷ்டப்பட்டு என்ன மேல வரணும்டா. சுவைக்கிறீங்களா? புரியல. என்ன பட்டம் என்கிட்ட இருந்து எடுக்க முடியாது? புரியல, என்ன பட்டம் சொல்றாரு? அதான் ப்ரோ ஃபில் பண்ணிக்கோன்னு சொன்னேன். என்னமோ போட்டுக்கோங்க. என்னவா இருக்கட்டும். fill in the blanks question ஆனா நீங்க நினைக்கிற பட்டம் ஆனா கோலி கிடையவே கிடையாது ப்ரோ. ஸ்டார்ட் ஃப்ரம் த கோலியே கரியர். சொல்லல. அந்த டீமா திரு சொல்றீங்கன்னா அவங்க என்ன வேணாலும் சொல்லட்டும். இப்ப நாம கூட தான் சொல்லலாம், தாத்தா யாரு அப்படின்னு சொல்லி போடலாம். ஐபிஎல் போடலாம், ஆர்சிபியோட அப்பா அப்படின்னு சொல்லி அப்படின்னு போட்டு ஃபில்லிங் த பிளாங்க்ஸ் விடலாம். நம்ம உங்களுக்கு பிடிச்ச ஆன்சர் ஃபில்அப் பண்ணிக்கங்க. ஆர்சிபிக்கு அப்பாவா இருக்காரு என்ன கூட பெருமை. இதுவே தத்தி டீம். அது ஆர்சிபி ஃபேன் தெரியும். ஏன்னா அவ்வளவு செஞ்சிருக்காருல. கேட்டா என்ன ஆண்ட பரம்பரை ஆளாத பரம்பரை மனையம். எங்க ஆளு 18 வருஷமா இருக்க போய் நாங்கெல்லாம் உட்காந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம். இது ஒரு தத்தி டீம். டக்குன்னு அப்பான்னு சொன்ன உடனே புள்ளைய தருத்தலன்னு சொல்லிட்டானுங்க. சோ சேட். ஆமா, இந்த தருதல புள்ளைய பத்ததுக்கு எதுக்கு? நீங்க எல்லாம் உயிரோடவே இருக்கிறதுக்கு பிரயோஜனமே இல்லையே. எதுக்கு எங்களுக்கு எல்லாம் அப்பாவா இருக்கிறதுக்கு நீங்க எதுக்கு இருக்கணும்? நாண்டுகிட்டு தூக்குல சாவலாம். அதாவது சொல்லுவாங்க, யாரையா திட்டுற? இல்லையா இல்ல திரு, அதாவது சொல்லுவாங்கல்ல, அப்பம் பண்ண பாவம் தான் பிள்ளைய வந்து இது சேரும். என்னத்தையாவது உளராதீங்கடா. அப்ப என்னமோ பண்ணிடா பாவம்.
இந்த கண்டென்ட் போயிட்டு இருக்குடா. இல்ல உண்மையே சொன்னா மும்பை இந்தியன்ஸ் மேக்ஸ் பிசிக்ஸ்னு சொல்லுவானே, ஆனா இவனுங்க தான் பெட்டிங் போட்டு அப்படி இப்படின்னு எதெல்லாம் பாவம் பண்ணிட்டானுன்னு நினைக்கிறேன். அப்பா பாவம் நாங்க ஃப்ராட் பண்ணி தான் இப்பயும் நீங்க தான்டா 11ல காசு வாங்கிட்டு தோத்தீங்க தெரியாதா? கோலி தான் காசு அதுதான்டா சொல்றேன். டேய் அது வந்து காசு வாங்கிட்டு தோத்தது இல்லடா, அப்பம் பண்ண பாவம். அப்படி அப்ப இப்படியா பண்ணுவான்? அப்ப வந்து 18ல ஒரு பாவம் பண்ணாரா, போட்டு செஞ்சாரு உங்களை பின்னாடி. அப்புறம் வந்து 11ல ஒரு பாவம் பண்ணாரு. அடுத்தது நிறைய பாவம் இருக்கு சரியா? 1 2 இல்ல. இல்லடா இப்ப என்ன தலைப்புலி, அப்புறம் அப்பா டோனியா, அப்புறம் வந்து 12ல ஆல்பி மார்க்ல ஒரு பாவம் பண்ணான் சரி, அவனும் உங்களோட அப்பா லிஸ்ட்ல தான் வருவான். இல்ல இனிமேல் அவர் தலை டோனி இல்ல அப்பா டோனி. ஆர்சிபி அப்பன்னு சொல்றா. அப்பா டோனிடா. ப்ரோ ஒன்னு புரிஞ்சுக்கோ, எங்களுக்கெல்லாம் அப்பனா இருக்குன்னா வீணா போன விந்த தேவையில்லாம. அப்ப ஆர்சிபி வீணா போனவன்னு போடு. என்னது பிரசன்னா, அதாவது அப்பங்கிட்ட இருந்து கொஞ்சம் தான் பிள்ளைக்கு வரும், எல்லாமே வராது. அதே மாதிரிதான் அதனாலதான் டிராஃபி வரலன்னு சொல்லிட்டு முடிச்சிடுறா பசங்க. இவன் ரொம்ப சீரியஸா எடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கான் அப்பா பையன். இல்ல சதீஷ், அப்புறம் சொல்லணும்ல அப்பா அப்பாங்கிறான். அப்புறம் அப்பா என்ன பண்ணா? அதுதான் மோட்டர் ஆஃப் பண்றதுக்கு ஒரே ஒரு சுவிட்ச் தான். ஆனா நீங்க அதை கொஞ்சம் ட்ரிகர் பண்ணாம ஹேண்டில் பண்ணீங்க பாத்தீங்களா ஸ்போர்ட்டிவா? அங்கதான் இருக்கீங்க. ட்ரிகர் ஆகாம அதை ஸ்போர்ட்டிவா ஹேண்டில் பண்ணீங்க பாரு, அங்கதான் இருக்கீங்க 2 பேரும். கடவுளே. என்ன தம்பிராஜ் எத்தனை போட்டிருக்க? ஒரே ஒரு மாதிரி பேசுறிய. அப்படிலாம் இல்லடா. கீழே அதெல்லாம் கிடையாது. இந்த கீழே ஒருத்தன் இந்த கன்னத்துல கை வச்சுட்டு ஒருத்தன் உட்கார்ந்து இருக்கான் பாரு, அவனும் இன்னொருத்த வருவானே. யாரு கீழே கன்னத்துல கை? F1 கார்ல ஒருத்தன் அவன் ஒருத்தன், அப்புறம் இன்னொருத்தன் வருவானே காலையில, இந்த ரேவந்த். 2 பேரும் ஓவரா ஓடிட்டாங்க. முடியல. இந்த ஒரு மேட்ச் முடியட்டும்டா அப்படின்னு நினைச்சிட்டுதான் இக்னோர் பண்றா. அதெல்லாம் ஒரு பெரிய விஷயம். டேய் நான் விளையாட்டுக்கு தான் சொல்றேன், நம்ம பசங்க தான். 17 இல்லைன்னா என்ன 18 இல்லைன்னா 19 அவ்வளவுதான். யாரு கூட வேணா சண்டைக்கு போ, ரேவந்த் கூட போவாத. சொல்றதை கேட்டு கடிச்சு வச்சிருவான். திரும்ப கடிச்சாலும் அவனுக்கு புரியாது கிரிக்கெட் பத்தி, கடிச்சுக்கிட்டே இருப்பான். அவங்களே எல்லாம் தோனியை கடிச்சுக்கிறாங்க. டிக்கெட் விலை அதிகமா வைக்கிறதுக்கு. சரி பாப்போம். சரியாகாத. ஆனா எனக்கு உண்மையாலுமே இந்த இதுல ரொம்ப இந்த 10 டீம்ல ரொம்ப வீக்கா தெரியுது எனக்கு தெரிஞ்சு லக்னோ தான். லக்னோவுக்கு பவுலர்ஸே இல்லையா? ஆகாஷ் தீப்பு, அவேஷ்காருமே 3 மேட்ச் டீம்ல வீக்கா இவன் ரூல்ட் அவுட், மோஷின் கான் ரூல்ட் அவுட். உள்ள வர போறான் இந்த லார்டு. அவ்வளவுதான். டேய் தம்பிராஜ், 10 டீம்ல வீக்னா எல்ஐசி, நாங்க அப்புறம் கேகேஆர் 3 தான். இப்ப என்னடா பரிதாப பிச்சு எடுக்கிறீங்களா? அப்போ இல்லடா உங்க டாக்டர் பேசுறான்டா. உங்கள மாதிரி டெலிஷனல்ல வாழ சொல்றியா? என்னது? ஸ்ட்ராங்கஸ்ட் டீம் வந்து ஃபர்ஸ்ட் ஆர்சிபி, செகண்ட் யாருன்னு போக போகுது. எம்ஐ தான் ப்ரோ செகண்ட். இப்போ ஏன் போய் சென்னை கொஞ்சம் கடியும், அடுத்தது இங்க வந்துட்டான். ஆர்சிபி vs எம்ஐ தான் ப்ரோ. சென்னை எல்லாம் இப்போதைக்கு எதுவும் அவசரப்பட்டுலாம் கடிக்க கூடாது. அதெல்லாம் நாளைக்கு மேட்ச் இருக்கு, அப்புறம் ஏதாவது எசக்கு பிசு ஆயிடுச்சுன்னா நல்லா இருக்காது. சோ அதெல்லாம் கொஞ்சம் உஷாரா இருக்கும். முடிச்சு கடிப்பாங்கடா. இவன் என்ன சொல்றது, என் தளபதி இருக்கான்டா மும்பைல. யார் அது? பாண்டியா. பாண்டியாவே மேட்ச் ஆட மாட்டான். இன்டர்நேஷனல் கிரிக்கெட் பார்க்காம ஐபிஎல் கிட்ஸ் ஆகுறாங்கன்னா நீங்களுமாயா? இல்ல பரவாயில்ல, சிஎஸ்கே மாதிரி நிறைய பார்ப்பாங்க போல. நாளைக்கு தான் பிளானு. நாளைக்கு ஜெயிச்சோம்னா ஜெயிக்கிற மாதிரி இருந்தா 10:30 மணிக்கு ஸ்பேஸ், இல்லைன்னா கட் பண்ணிட்டு நைட்டு 1 மணி. ஆமா, அடுத்த நாள் காலைல எல்லாம் 1 மணிக்கு போட்டு புலம்பிட்டு போயிடுறோம். அவ்வளவுதான்.
அவ்வளவுதான் எப்பயும் போல ஆனா என்ன சதீஷ் கோலி நாளைக்கு போடுறானுங்க, அடுத்து வேற என்ன போய் பேட்டிங். சிஎஸ்கே டக்கத்துல உட்காந்தாலும் ஆனா உட்காந்துருவோம். டேய் எனக்கு மேட்ச் டேய் தோத்தா கூட ஓகே, ஆனா நான் ஜெயிப்பாங்கன்னு இருக்கேன். இந்த சூர்யா மட்டும் ஆனாலப்பட்ட ஹர்திக் பாண்டியா மாதிரி ஏதாவது தோனியை பிரைஸ் என்னடா பண்ணிட்டானா தோத்துட்டா இப்படி கூட அழுவுறீங்க? கடுப்பாயிடும். ஆனாலப்பட்ட சென்னை எங்க கிட்ட அடி வாங்கிட்டு பிளேயர்ஸ் விட்டு வெளியில போயிட்டு வந்து வெளியே தலை காமிக்கும் போது உங்களுக்கு என்னடா? அது நீங்க ப்ரோ ஃபேமிலி சரிடா, ப்ராப்ளம்பா. அடி இங்க பாருங்க, வாங்கிட்டு அப்பன் என்னடா பையன் ஆச்சு? பேசிக்கிறீங்க. எங்க டேய் பிரசன்னா எங்க நீ போன் பஞ்சாயத்து எங்கேயோ வேற இருக்கியா? சாரிடா சரிங்களா, பிரசன்னா இருங்க நான் இல்லடா எங்க எங்களுக்கு மே பஞ்சாயத்து வேற. 18 நாங்க நாங்க வந்து ரொம்ப தம்பிராஜ் பேசாம நுட்பமான நீ மே பஞ்சாயத்து எங்களுக்கு. 18 சொன்னேன்னா நான் பல மே 18 சொல்லுவேன். ஆமா, அதனால அப்புறம் நீ கேட்க டேய் இல்ல முடியாது தம்பி. சாரிடா பிரசன்னா நீ இருக்கிறத நான் கவனிக்காம பேசிட்டு இருக்கேன். ரைட் ஆர்ம் குயிக் பவுலர் டெஸ்ட்ராய் பண்ணதுல இருந்து 18ல 28ல இருந்து எல்லாத்தையும் சொல்லுவேன். சரியா, ஏதோ மறக்க ஃபேமிலி முடியாது. ப்ராப்ளம் போல ரியாஸ் பூரா நம்ம பார்த்த இல்ல அளவுல. ஒண்ணும் இல்ல, ஆமா ஆமா, அது நம்ம சும்மா நம்ம தான் ஒதி. ஜெயிச்சிருங்க. இல்ல ரியாஸ் பூரா சும்மா தான் ஜெயிச்சிருங்க. நாளைக்கு ஆர்சிபி ஃபேன்ஸ் பூரா உங்களுக்கு சப்போர்ட்டா இருக்கு. மும்பைக்கு அதான் பிரச்சனையே. அதெல்லாம் கொஞ்சம் இடிக்குது ஒரு பக்கம் என்னவோ. ஆனா எனக்கு ஏதோ நம்பிக்கை இருக்கு ஜெயிப்பானுங்கன்ட்டு. பார்க்கலாம். ஏதோ நீங்க தானே இப்போதைக்கு ஜெயிப்பீங்க, சொல்றதுக்குள்ள ஈஸியா ஜெயிச்சிருவீங்க. ஒன் சைடா தான் பாரு பாரு. நாளைக்கு எனக்கு கிழக்கு எப்படி பயமே ஆனாலும் என் தலைவன் பேட்டிங் ரோஹித் சர்மாவை நினைச்சுதான். தலைவன் ஏதாவது பண்ணான்னா சந்தோஷமா இருக்கும். அவன் அவுட் ஆயிட்டு அவனை போயிட்டான்னு சொல்லி. அவனை தாண்டி உங்களுக்கு டீம் கலியில இருக்கு. பார்த்தாதான் எனக்கு பயமா இருக்கு. அவனுக்கு இவனுக்கு வேற கலி இல்ல, அவன் உள்ள ஆடுறத வைங்க, பார்த்தா இப்பயே எவனை ஏங்க பார்த்தாலும் பயமா பேசிக்கிட்டு. தான் இருக்கும். அவன் இந்த உண்மையா அவன் வருவான் இதுயா இப்படின்னுவான் எனக்கு ஒரு டவுட்யா, அப்படின்னுவான். எனக்கு ஒரு டவுட். இப்ப இந்த கிரவுண்ட்ல இறங்கி ஓடி போய் இது பிரீச் பண்றானுங்கல்ல, இப்ப அவனுக்கு மேல கேஸ் போடுவானுங்களா இல்ல எப்படி? கேசலாம் கிடையாது. கேஸ்லாம் போட மாட்டாங்க, ஃபைன் குட்டிச்சு ரெண்டு போடுவாங்க. ரெண்டு வெளி ஏன் விடுவானுங்க. நீ ஓடலான்னு இருக்கியா உள்ள? டேய் அதெல்லாம் இல்ல. எனக்கு தெரிஞ்சு தம்பி ஃபைன்னு ப்ரோ, நினைக்கிறேன். அப்புறம் ஏதாவது பேன் இங்க பண்ணுவாங்க பாருங்க, கொஞ்சம் இந்த மாதிரி வர முடியாது. நான்லாம் ஒரு மேட்ச் சேப்பாக்கு இந்தியா மேட்ச்சுக்கு போயிருந்தேன். ஒருத்தர் இந்த மாதிரிதான் ஏறன்ட்டு கம்பி அந்த இடத்துலயே ஏறிடுச்சு. அந்த மாதிரி வேலையை மட்டும் பண்ணிடாது ப்ரோ. டேய் ஏறிடுச்சு இங்கெல்லாம் பையன் கம்பி, துடி டேய் துடிச்சான். இந்தியால மட்டும்தான்டா கம்பி, இங்க அப்ராட்ல எல்லாம் கம்பி கிடையாது, ஓப்பன் தானடா. அங்கெல்லாம் துப்பாக்கி வச்சு சுட்டுருவானுங்க லாங் டிஸ்டன்ஸ்லயே. வெங்காயத்தை வச்சு சுடுவானுங்க, அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. அதே மாதிரி நம்ம தம்பி ஊரு அங்கெல்லாம் அவனை கிரவுண்டுலயே விட மாட்டானுங்க, பேன் தம்பி பண்ணிடுவாங்க. அவன் கையில என்ன கொடி இருக்குன்னு தெரியுதுல ஹரிஷ். என்னடா ஆளு பவர்ரா. அப்படி. சரி சரி, ஐயோ கடவுளே. அப்புறம் நான் என்னடா அப்படி சொன்னாலும் நாளைக்கு ப்ளூஸ் ரெக்காவை போட்டு உட்காந்துருவேன் தம்பிராஜ். எதுக்குடா? ஏய் நானா எதிர்பார்த்து நாளைக்கெல்லாம் அழகா ட்விட்டர் ஸ்க்ரால் பண்ணிட்டு தம்பிராஜ் இந்த கர்ணன் பையில மட்டும் எம்ஐக்கு சப்போர்ட் பண்ண சொல்றான், நல்லா இருக்கும். ஐயோ வேணாயா, நீ பாப்கார்ன் சாப்பிட்டு உட்காந்துரு, வேற எதுவும் பண்ணாத. கர்ணன் ப்ரோ தான் ஸ்பேஸ் போட்டு வாங்கடா மஞ்சமாக்கான் பாத்தீங்களா நான் என்ன பண்ணணும்னு பேசணுப்பான்னு பார்த்தா நாளைக்கு காலையில போட்டு அடிப்பான் பாரு. நாளைக்கு நல்ல ஸ்பேஸ போட்டு அடிப்பான் அவன் பாரு. அவனை வச்சு அடிச்சிட்டு இருப்பான்டா தம்பிராஜ். புரியல? அவனை தாண்டா அடிச்சிட்டு இருப்பாங்க அவன் பேச. மேல போவாங்க, காலையில 8 மணிக்கு போட்டு போயிட்டு என்ன தெரியுமா கேட்பாங்க, இதுதான் கப்பு ஜெயிச்சிருக்கீங்களா, இல்லையா, ஏன் ஜெயிக்கல அப்படின்ட்டு கடவுளே. ஒரே வாரத்துல ஆஃப் பண்ணி விட்டுருவாங்க. அப்புறம் என்னடா 28 ஜெயிச்சிருவீங்களா தம்பிராஜ்? என்னது? அடுத்து சிஎஸ்கேவோட ஜெயிச்சிருவீங்களா? கேப்பாங்கல பாப்பண்டா நாளைக்கு பாப்பமா, என்னடா தைரியமா சொல்றா இல்லடா, ஜெயிச்சிருவா. நாளைக்கு மும்பை ஸ்பின்னரை மதிக்கவே மாட்டேன்றான், அந்த அடி அடிக்கிறான் பாவம். அஸ்வின் அப்புறம் என்ன வருணே அடிச்சான், அவ்வளவுதான். அஸ்வின் எல்லாம் பார்த்தா அஸ்வின் இப்பயே பார்த்துட்டு என்னடா இவன் இப்படி அடிக்கிறான்னு ஒரு மாதிரி ஷாக்கா தான் இருப்பான் அஸ்வின். ஆமா இன்னைக்கெல்லாம் தூங்க மாட்டான் அஸ்வின் சட்டியோட போயிட்டு இருப்பான் நேரம். போடா டேய், அஸ்வினி ஷோ பண்ணிருக்கான் இப்பயா ப்ரோ. இப்போ இது வரப்போகுது லைவா இன்னைக்கு மேட்ச் அதுல முடிச்சுட்டு போட்டிருக்கானல்ல. அவன் பீடா சொல்ல வர காண முடியாது. ஆகா ஓன்னு பேசுவான் அவன் வேற. அடி ஐஸ்வர்யா ராகிடும். ஒரே சோசியல் மீடியாலே விராட்டி சமா இருக்கும் ரெடியா. தம்பிராஜ் மேல போட்டிருக்க, படிச்சு பாரியா? என்னையா அது? அந்த ஆர்சிபி ஹஸ் நெவர் ஒன் த அததானே சொல்ற? லாஸ்ட் இயர் ஃபர்ஸ்ட் மேட்ச் நீங்க ஜெயிச்சீங்களா? என்ன ஜெயிக்கல, நாங்க தான் விளையாண்டோம் ஃபர்ஸ்ட் மேட்ச். அப்புறம் எப்படியே ஜெயிச்சிருப்பாங்க, அது கேட்பாங்கல. ஆமால ஐயோ அவங்க ஆக்சுவலா 23ல ஜெயிச்சாங்க சரியா, உங்க கூட தான் ஆனாங்க எம்ஏ. ஆமா அதுக்கு ஞாபகம். இதே மாதிரிதான் இன்னைக்கு எப்படி நடந்துச்சு, கிட்டத்தட்ட இதே மாதிரி சேஸ் தான் பண்ணாங்க, ஈஸியா சேஸ் பண்ணாங்க. போட்டே இல்லையா?
திலக் வர்மா தான் வந்து ஒரு மாதிரி ஒரு உங்க ஒரு இதுல 4 நல்ல சிங்கிளா மேட்ச் ஆடிட்டு ஆடுவோம், இருப்பான் திலக்கு. எல்லாம் அவுட் ஆயிட்டு போயிடுவானுங்க. திலக் ஆமா மட்டும் ஆமா. வந்து எழுதிட்டு போவான். அவன் 74 அடிப்பான். டேய் அந்த வருஷம் குவாலிஃபை ஆனாயில ஆர்சிபி இல்லையா? நாங்க ஆனோம். கில்லு தான் அவங்கள வந்து வீட்டுக்கு அனுப்பிச்சு விட்டு எங்களா போயிட்டோம். எங்க கூட செஞ்சுரி அடிச்சு தாலியா இருக்கான். அது அவன் தப்பு இல்ல, கேட்ச் விட்டு அந்த டிம் டேவிட்டோட தப்பு. நான் கில்ல தப்பு என்னடா சொல்றேன். ஜியோல 32.8 crores வியூவா? ஆமா பின்ன கோலி ஆடுறாப்புல இல்ல. டேய் உண்மையாலுமேடா, நான் விளையாட்டுக்கெல்லாம் சொல்ல, ஜியோவே போட்டு. ஆமாடா ஆமா. டேய் ஃபர்ஸ்ட் ஓப்பனிங் மேட்ச், இன்னொன்னு கேட் வாட்ச் போடுறதுக்கே நாங்க உட்கார்ந்துருக்கோம். நீங்க கோலி ஃபேன் சப்போர்ட் உட்கார்ந்துருக்கீங்க. ஆர்சிபி மேட்ச்னா எல்லா பக்கமும் இது இருக்கும். ஒரு ஆர்சிபியோட மேஜர் ஃபேன்ஸ் வந்து ஐபிஎல்ல என்டர்டெயின்மென்ட்டே நீங்க தான்டா. என்ன டேய் இரா ஒரே நிமிஷம் அந்த ஹோஸ்ட் ஏதோ சொல்றான்டா, அவனுக்கு சொல்லுங்க. சொல்லு. இல்ல நாளைக்கு அனிருத் லைவ் கான்செப்டா? ஆமா டிவில டெலிகாஸ்ட் பண்ணுவாங்களா என்ன? இன்னொரு மேட்ச் நடந்துட்டு இருக்கும். தெரியல டெலிகாஸ்ட் பண்ணாங்களான்னு தெரியல. ஆனா இது உங்களுக்கு லைவ் கான்செப்ட் ஹாட்ஸ்டார்ல பண்ணுவாங்க. பண்ணானா போதும். மஞ்சள் சொக்கா போட்டு வந்துருவான், கவலைப்படாதீங்க. எலிவேஷன் போட்டுருப்பான். ஆமா டோனிக்கு தான் போடுவான். அப்படியே நான் தலைவன் ரோஹித் சர்மா அப்படி ஸ்கிரீன்ல நல்லா இருக்கும். காட்ட மாட்டாங்க. இந்த ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் தமிழ்காரங்க அதுலயும் போடலாம். டோனிக்கிட்டே கேமரா இருப்பான். உங்களுக்கு ஹிந்திக்காரங்க பண்றானுங்களா அந்த மாதிரிதான். மும்பைல இருக்கு. அத கூட விட கன்னடால உட்காந்து ஆர்சிபி போட்டு கொடுத்துட்டு இருப்பாங்க அவங்க கமெண்ட்ரி. கன்னடா ஆமா அந்த ஓப்பனிங் செட்மெண்ட் அப்போ விதியா இருக்கும். சீக்காக்கு 4 ஓவர்ல மேட்ச் முடிஞ்சுட்டானுங்க. ஆர்சிபி தோத்துட்டாங்க. சீக்காக்கு மூஞ்சே இல்ல. ஆர்சிபி ஜெயிக்கு போகும்போதெல்லாம் சீக்காக்கும் பத்ரிநாத்துக்கு மூஞ்சே இல்ல. அவன் ஆக்சுவலா ரஹானே அடிக்கும் போது ஆர்சிபியை ட்ரோல் பண்றோம்னா தெரியுமா? தெரியும். டிம் டேவிட் ஒரு ஞாபகம் ஒரு வைடுக்கு என்ன எகற ஓ பால் போட்டா அது வைடு தான். என்ன தலைவர் எங்களை மாதிரி கமெண்ட்ரி பண்ணிட்டு இருக்கான். அதான் என்ன நீ கை இருந்தாலும் இப்படி இல்லாத அப்படி இல்லாத இல்ல. அவனாலாம் ஆக்சுவலா சேப்பாக்குலாம் தோத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளவுதான். சேப்பாக்குலதான் இருக்காரு. சேப்பாக்கு உட்காந்து பண்ணிருக்கான். அதான் சொல்றேன், சேப்பாக்குல ஆர்சிபி தோத்துட்டாங்கன்னா அவ்வளவுதான், பிடிக்க முடியாது அவனெல்லாம். வச்சு செய்வான் சீக்கா. அனிருத்தெல்லாம் வச்சு செஞ்சிடுவான் சீக்கா. எப்படியும் அனிருத்தா வந்து ஆர்சிபி எல்லாம் கம்மி டீம் இல்ல சீக்கா அப்படின்னு சொல்லி சண்டை போடுவான். பக்கா ரோஹித் பாணி அவங்க அனிருத்லாம். ஆமா அவன் எங்காலே தெரியும். எப்ப எவ்வளவு முட்டுறான் அதுக்குன்னு பாண்டியா இந்த கடிக்கு அடிப்பான். அவன் இப்ப வரைக்கும் கட்சிருக்கிறான். டேய் நாங்களே இது பண்றேன். எப்படி சீக்கா ரோஹித் இருக்கிற வரைக்கும் ரோஹித் தான் சீக்கா கேப்டனா இருக்கணும் அப்படின்ட்டு. டேய் விட்றா பரவாயில்லடா. அப்போ ஓகே ஆன்டைஸ் நாளைக்கு ஆடுது. நாளைக்குதான் ஐபிஎல்ல கலக்கட்டும். மதியானம் ஒரு மேட்ச் இருக்கு. அது யாரு மத்தியானம் எப்படியும் தார் ரோட போட்டு 250 அடிச்சிருவானுங்க. நடக்குது ஹைதராபாத் நினைக்கிறேன். அப்போ ஒரு சரியா அங்கேயும் ஓப்பனிங் செரிமோனி இருக்காளா? ஆமா இருக்கும் 13 இருக்காங்க. அங்க யாரு இப்ப பெர்ஃபார்ம் பண்றா அது சொல்ல எதுவுமே. எல்லாம் கூப்பிட்டு வருவாங்கன்னு நினைக்கிறேன். இம்பாக்ட் பிளேயரா வருவான்னு சொல்லிருக்காங்க. சாம்சங் இம்பாக்ட் பிளேயரா தான், பியூர் பேட்ஸ்மேனா இருக்கும். அப்ப யார் கேப்டன்? ரியான் பராக்கு விக்கெட் கீப்பர் துருச்சு. ஓ சரி. ப்ரோ நீங்க யார் ஃபேன் ப்ரோ? ஆர்சிபி ஃபேனா? ஆமா ப்ரோ டிபில ஆமா ப்ரோ. விராட் கோலி ஃபேன். ப்ரோ ட்ரிகரே ஆக மாட்டீங்க. நான் யாரையும் கடிக்க மாட்டேன், நான் யாரையும் ஓட்ட மாட்டேன். அவரு கொஞ்சம் சாஃப்டான ஆர்சிபி ஃபேன். வெரி ரேர் டைப். ஓகே. நான் எந்த சாஃப்ட் ஆர்சிபி ஃபேனையும் பார்த்தது இல்லை. இவர்தான் ஃபர்ஸ்ட். நானும் தான். ஆமா நான் இது வரைக்கும் பேசி பழகினதுல ஆமா இவருதான் ஃபர்ஸ்ட். சரி பிரசன்னா அந்த ஆல்பா ஸ்டேட்டஸ் போட்டிருப்பான் அனுப்பி. அவன் பார்க்க மாட்டேன்டா, ரொம்ப கடிப்பான்டா, எங்களை கடிச்சு வச்சிருப்பான்டா. அவன் இருக்கு. ஏய் அந்த விராட் கோலி காலில் வந்து யாரோ ஒரு பையன் வந்துதானே, அது எல்லாம் வடக்கானுங்க தெலுங்கு அந்த சைடு எல்லாம் ஆரம்பிச்சிட்டாங்க டோனி போட்டோ வச்சு.
ரெடியா இருக்கானுங்க 28ஆம் தேதி எப்படா வரும்னு காத்துக்கிட்டு. ப்ரோ அது ஈஸி கேக் ஆஃப் இன்னும் ப்ரோ சென்னைக்கு. அப்படிலாம் சொல்ல முடியாது ப்ரோ. இன்னைக்கு நான் வந்து சீரியஸ்லி இன்னைக்கு நீங்க ஆடினதை பார்த்து ஒரு மாதிரி எனக்கே ஒரு மாதிரி ஷாக்கிங்கா இருக்கு. நான் எதிர்பார்த்தேன் நல்லா ஆடுவீங்கன்ட்டு, இனிதான் ஜெயிப்பீங்கன்னு எதிர்பார்த்தேன். ஆனா இந்த மாதிரி ஆடுவீங்கன்னு எதிர்பார்த்தேன். அவ்வளவுதான். நான் ஏன் சொல்லிட்டேன், உங்களுக்கு தான் வேணும்னா ஃபைனல் சரியா இருந்துக்கோங்க. அதுல வந்து தேவதர் படிகள் 10 பால் பத்து. எனக்கு என்னமோ தோணுது இவனை ஹரிஷ் எம்ஏ ஆர்சிபி ஃபைனல் வந்துருமோன்னு தோணுது. இவனுங்கிட்ட ஃபைனல் தொட்டா அவ்வளவுதானே. தோக்கலாம் மாட்டீங்க. ஆனா இவங்களுக்கு ஒரு பாயிண்ட் இருக்குடா, இந்த குணால் பாண்டியா ஏதாவது காப்பாத்தி விட்டுருவா எங்களுக்கு 17ல பண்ண மாதிரி தோக்கானாலும். அப்போ சரிடா, அப்படி ஃபைனல் போயிட்டா எப்படா இருக்கும்? உங்களுக்கு ப்ரெஷரா இருக்கும்ல, நீங்க தோத்துறக்கூடாதுன்னு. ஆமாண்டா இருக்கும். அதுவும் இந்த நேரத்துல தான் ஃபைனல். சிஎஸ்கேவும் ஆர்சிபியோட தோத்தா ஆர்சிபிவா இருக்கு ஃபைனல்ல. இல்லடா, சிஎஸ்கே கூட ஆல்ரெடி ஒண்ணு தோத்துருக்கீங்க. ஆர்சிபியோட தோத்ததே அவங்களே முதல்ல யார்ட்டையும் ஜெயிச்சது இல்லையடா ஃபைனல். ஆமா, அது ஒரு யூனிக் ரெக்கார்டா மாறி. அப்புறம் சென்னை ஆர்சிபி டிக்கெட் ஓபன் ஆயிட்டாங்க தெரியல. இல்ல ப்ரோ, இல்ல ப்ரோ, அது மேட்ச் ப்ரோ. அது நீங்க ட்ரை பண்ணுங்க, மேக்ஸிமம் கிடைக்காது ப்ரோ. இல்ல நான் இங்க பார்க்க மாட்டேன். சில சமயம் மேட்ச் பார்த்திருக்கேன், 2 மேட்ச் பார்த்திருக்கேன். டிவில உட்காந்து பாருங்க ப்ரோ, எல்லா ஆங்கிள் இருந்தும் காட்டுறாங்க. அதை விட்டுட்டு ஸ்டேடியம்லாம் எதுக்கு ப்ரோ நமக்கு? இல்ல 2 டைம் போயிருக்கேன். சின்னசாமி தான் போயிருக்கேன், சென்னை போனதில்ல. நான் சின்னசாமி தான் ப்ரோ போயிருக்கேன், 23ல போனேன். சூப்பரா இருந்துச்சு ப்ரோ. நாங்க வேற ஜெயிச்சோமா, செம்ம ஜாலியா சேப்பாக்கும் போயிருக்கு. நான் போயிருக்கு சேப்பாக்கு, சின்னசாமி, மும்பை, வான்கடை 3ம் போயிருக்கு. வான்கடையும் போயிருக்கா? வான்கடை தான் ஃபர்ஸ்ட் பார்த்தது. ஆனா அப்ப வந்து எப்படி சொல்றது, எங்க ரிலேட்டிவ் ஒருத்தவங்க அங்க இருக்காங்க, சின்ன வயசு. அவரு பெரிய மும்பை ஃபேன், எங்க மாமா. அவரு கூப்பிட்டு போனாரு. எனக்கு அப்போ ஒரு 10 வயசு இருக்கும்னு நினைக்கிறேன், 10 12 நினைக்கிறேன். நினைவு வந்து நானா போனது தனி பெங்களூர் போயிருக்கேன். இது போயிருக்கேன். மும்பை எங்க இப்போ போக முடியும், அங்க எவனும் கான்டாக்ட். எங்க வீட்டுல ஒரு 2 எம்ஐ ஃபேன் இருக்காங்க, ஆனா அவன் போனதில்ல. வான்கடையெல்லாம் சேப்பாக்கு வந்துருக்காங்க. வான்கடையெல்லாம் அந்த இதுல உட்காரும்போது லிட்டரலி கீழே விழுற மாதிரி இருக்குது. அந்த கம்பி இல்லைன்னா அப்பா வயிற்றே கலக்கிடும். எனக்கு ஆனா சின்னசாமி தான் ப்ரோ பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸா வந்து ஏதோ ரொம்ப பேட்ஸ்மேனை ரொம்ப கிட்ட பார்த்த மாதிரி இருந்துச்சு ப்ரோ. ஃபீல்டர் கூட ஓகே, சேப்பாங்களே பாத்துரு. பேட்ஸ்மேன் ஏதோ ஏரியா கிரவுண்ட் மாதிரி தான் இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. நான் வந்து அன்னைக்கு ஒரு முரட்டுனாக்கு ஆடிட்டு இருந்தான் கான்வே, சரியான மேட்ச். நாளைக்கு கடைசியா நான் சொன்ன மாதிரி தட்சணம் இறங்கலாம் போல. சூப்பர். ஐயோ, அதுலயே முடிஞ்சு போச்சு ப்ரோ மேட்ச். கான்வே ஆடுறதுனால தோத்துருவாங்க ப்ரோ. கான்வே இல்லையா, ரச்சின் கான்வே இல்லையா, ஒத்து இருப்பாங்க. அப்படி இல்லடா, கிரிக் பஸ்ல வந்து 11 போட்டிருக்கான்டா ரச்சின் தான். டேய் நான் சொல்லிட்டேன்டா, நாளைக்கெல்லாம் ரச்சின் ஆடி தோத்தோம்னா ருப்பு செத்தான்டா. தண்ணி கேனை போட்டு அடிக்கிறதா அடுத்த வேலை. என்னடா இது, கான்வே போய் ஆடாம அவ்வளவு ரன் ஃபர்ஸ்ட் பவர் பிளேக்கே அந்த முட்டை குடுக்குறாங்க, நீங்க வேணாலும் போட்டு அடிக்கிறாரு. அவங்களும் நாங்களும் ஆர்சிபி பவுலர்ஸ் அடி வாங்கும் போது ரஜத் செம்ம பிரஷர் ஆயிட்டான். கொடுத்தான் ப்ரோ, கொடுத்து தப்பு ப்ரோ. அது அவனு கேக்குறேன். இப்ப லாஸ்ட் 5 ஓவர்ல 50 அடிச்சு 9 வச்சுட்டேன், ஒரு 200 வந்துருக்குன்னு வச்சுட்டேன். 200 வந்துருந்தா டஃபா இருக்குமா? இல்லடா, சைக்காலஜிக்கலா ஒரு அட்வான்டேஜ் இருக்குமே. 200 ரன் வந்திருந்தா டஃபா இருக்குமோன்னு தோணுதுடா ஹரிஷ். இல்லடா, போய் அடிச்சிட்டு போனதுடா. இவனுக்கு வைபோரோட எப்பயும் இனிஷியலா நல்லா ஸ்டார்ட் பண்ணுவான், இன்னைக்கு அவனே பிடிச்சி போட்டான். நீங்க ஃபர்ஸ்ட் பாலே ஸ்லாட் பால் போட்டான், அதுலயே கான்ஃபிடன்ஸ் வந்துருச்சு. ஃபர்ஸ்ட் பாலே 4. ஆனா சால்ட் இந்தியா இங்கிலாந்து ஆடும்போது ஏதோ போன மாதிரி ஆடிட்டு இருந்தோம். இன்னைக்கு என்னடா புலி மாதிரி சொல்ற மாதிரி. நேஷனல் அலிஸ் நாளைக்கு இருப்பானா? நேஷனல் அலிஸ் பத்திரானா அனுப்பிட்டாங்க 2 பேரும் ஆட வைக்கிறது. பத்திரானா நேஷனல் அலிஸ் எடுத்திருக்காரு. பத்திரானா வந்து ஃபுல்லா ஆட மாட்டான் சரிங்களா, ஆடுனா நல்லதுதான்.
நிறைய இன்ஜுரி ஆகும் அவனுக்கு சீசன்ல. அதனால எலிஸ் பேட்டிங் ஆடுவாங்க. பேட்டிங் ஆடுவான், நல்லா பவுலர் தான் ப்ரோ. எலிஸ்லாம் பேட்டிங் ஆடுற அளவுக்கு ப்ரோ இருக்கு சொல்றேன். எலிஸ் வந்து யூஸ் வாய்ப்பு இருக்கு. ஏன்னா பத்திரனாவும் இன்ஜுரி ப்ரோன் தான், எப்போ காலை பிடிச்சி உட்காருவான்னு தெரியும். சுட்டி குழந்தை ஆடுவான். சுட்டி குழந்தை ரவீந்திரா பத்திரானா அவன் நல்லா ஃபார்ம் இருக்கான். சுட்டி குழந்தை. ஆமா ப்ரோ, அது ஒண்ணுதான் ப்ரோ பாசிட்டிவ். பேட்டிங்ல செம்ம ஃபார்ம்ல இருக்கான். ஃபார்ம் இருக்கான். ILT20 எல்லாம் பார்த்ததுதானே ஃபைனல்ல ஒரு அடி அடிச்சான். இல்ல அவன் இப்போ ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்கான் ரியாஸ். இந்த மாதிரி வந்து இங்கிலாந்து ஸ்குவாடுக்கு நான் திருப்பி போகணும்னா ஒரு குட் ஐபிஎல் சீசன் வேணும் அப்படின்னு விட்டுருக்கான். இப்போ ஒரு இதை பேசியிருக்கான்ல அவன். ஆக்சுவலா இந்த சீசன் அவன் நல்லா பண்ணுவான்னு தோணுது. அவன் இந்த சீசன் வெயிட் பண்றான். எடுத்துக்கலாம் சொல்லிட்டே இருப்பான். இங்கிலாந்து அவன் திருப்பி வரணும்னா ஒரு நல்ல ஐபிஎல் சீசன் இருந்தா திருப்பி போயிருவான். அவன் இங்கிலாந்து ஸ்குவாட் எடுத்துருவாங்க. ஆமா, அதுவும் நெக்ஸ்ட் இயர் T20 வேர்ல்ட் கப் வேற இந்தியா. ஆமா, T20 இந்தியாலாம் சரியான பெர்ஃபார்மன்ஸ். அவன் இங்கிலாந்து அவன் தான் பண்ணி கொடுத்தான். நல்லா சர்டனிட்டியா இருப்பான் அடுத்த ஒரு 5 இயர்ஸ்க்கு நினைச்சேன் அவனெல்லாம். ஆனா T20 வேர்ல்ட் கப் இந்தியா செம்ம டீம், கடப்பார டீம் போறானா. நம்ம தான் ப்ரோ ஜெயிப்போம் அதெல்லாம். ஆமா செம்ம டீம். பும்ரா வந்துட்டானா செம்ம டீம். எல்லாமே இருக்கு அவன்கிட்ட. நம்மளுக்கு அந்த ஒன் ஆஃப் மேட்ச் மட்டும் ஆகாம இருந்தா சரி. அந்த ஃபைனல்ல வந்து ஆமா நீ சொல்றது கேட்டுதான். இன்னொன்னு சூரியகுமார் யாதவோட ஃபார்ம் இம்பார்ட்டன்ட். ரொம்ப கேவலமா இருக்கும் ஐபிஎல். கேப்டன் ஆனதுல இருந்தும் சரி, அதுக்கு முன்னாடி தான் லைட்டா அப்படியே டிப்ல தான். அவன் T20 வேர்ல்டு கப்ல பெர்ஃபார்மே பண்ணல. அதை பத்தி என்ன? ஏன்னா அவன் T20ல இங்கிலாந்தும் ஃபர்ஸ்ட் இதுல வந்து சவுத் ஆப்பிரிக்கா. இங்கிலாந்துல ரோஹித் கூட ஒரு இன்னிங்ஸ் ஆடுவான் கூட நின்று. அப்புறம் வேற என்ன ஏதாவது ஆடி. அவனை வச்சு ஏபிடியோட ஸ்பேரிங் போட்டு ஆடிச்சு. சரியா, அவங்கிட்ட வந்து எடுத்துட்டு வந்துருவான். T20ல உங்களோட அதிகமா அடிச்சிருக்கானு. அவன் வேர்ல்டு கப் எடுத்துட்டு வருவான். என்ன பண்ணிருக்காரு ஒண்ணுதான். அதெல்லாம் அடிச்சிட்டானா சென்னையில 48 அடிச்சானு. எங்கடா அடிச்சான்? அடிக்கலடா. இங்கிலாந்தோட அடிச்சான்டா. 30 சம்திங் அடிச்சான். 40 பிளஸ் அடிக்கல, 30 இல்ல 48 அவுட். 40 எவ்வளவு அடிச்சான்? அது ஒரு இன்னிங்ஸாடா. எல்லாம் இன்னுமே இல்லாத வருது. தூபேலாம் 11 இது ஸ்குவாட்லயே அதை எடுப்பீங்களாடா அவனை? இல்லடா உங்களுக்கு தூபே பண்ணி கொடுத்துருக்கால. பண்ணி கொடுத்துருக்காங்க. கம்பீர் எங்க? ரோஹித் இருந்தா கண்டிப்பா டூபே எடுப்பான், அதை நான் சொல்லுவேன். ரோஹித்துக்கு வந்து சுந்தர் டூபே இவங்க 2 மேலேயும் ஒரு பெரிய ஹோப் இருக்கு. பயங்கரமா தூபே உங்களுக்கு அடிச்சு கொடுத்துட்டான் தலைவா. ஃபைனல் ஞாபகம் இருக்குல்ல? சரியான கண்டிப்பா ஞாபகம் இருக்கு. நான் ரேட் பண்ணுவேன். இன்ஃபேக்ட் அந்த மொமெண்டம் மாத்தினதே அக்ஷர் பட்டேலும் டூபே தான். இனிஷரா வந்து அடிச்சுட்டு இருந்தான் அவன். ஆக்சுவலா கோலி தப்பிச்சதே அவனாலதான். சொன்னா ஏற்ற இப்ப வின்னிங் காஸ்ட்ல போயிடுச்சு. சோ பெரிய பிரச்சனை. ஏன்னா உங்களுக்கு நல்லா யோசிச்சு பாருங்க, நீங்க டூபே அடிக்கலைன்னா நீங்க அவனை எதுவும் பெருசா கடிச்சிருக்க மாட்டீங்க, போயிருவீங்க. கோலியை தான் போட்டு கடிச்சிருப்பீங்க. ஏன்னா அடிக்க நாங்க மட்டும் இல்ல, எல்லாரும் கீப்பர் ஸ்லாட் தான் ப்ரோ. இப்ப இதே பெரிய பஞ்சாயத்து. சஞ்சு எடுக்க மாட்டாங்க ப்ரோ. ஆனா இங்க பாருங்க, இப்ப அடுத்த வேர்ல்ட் கப் நடுவுல வேற எந்த T20 சீரீஸும் பெருசா இல்ல, சின்ன சீரீஸ் தான். எல்லா பிளேயர்ஸுக்குமே இருக்கிற பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி இந்த ஐபிஎல் தான். இந்த ஐபிஎல் தான் நிறைய பிளேயரோட ஒருத்த துண்டு போட்டான். கீழே ஆடுறான், நான் ஓப்பனிங் ஆட மாட்டேன், கீழே மிடில் ஆடுறான். நல்லா ஆனாலும் அவனை டீம்ல எடுக்க மாட்டாங்க.
நீங்க அதை மறந்துடுங்க. ஆனா அவன் போன வருஷமும் அதான் சொன்னான். ஒரு டவுட். இப்ப கேஎல் ராகுல் வந்து ஒரு 180 ஆடுறான்னு வச்சுக்க, சீசன் முழுக்க 180 ஸ்ட்ரைக் ரேட்ல நல்லா பண்ணிட்டான். அப்ப யோசிப்பீங்களா எடுக்கிறதுக்கு? மேபி எடுப்பாங்க. ஆனா அப்படி ஆடுறதுலாம் ஈஸி கிடையாது. சொல்றேன் அந்த கிரவுண்ட்ல அடிக்கலாம். ஃபிரோசா கோட்லா தான் நல்ல பேட்டிங் பிட்ச் தான். அதுக்கு அவன் அடிக்கணும்ல. ஃபினிஷர் தானே. மேபி பெர்ஃபார்ம் பண்ண வாய்ப்பு. ஏன்னா ஒரு மாதிரி கான்ஃபிடன்ஸ்ல வருவான். இப்ப இந்த வேர்ல்ட் கப்ல தான் ஒரு மாதிரி கான்ஃபிடன்ஸ் பண்ணலாம். ஒன்னும் இல்ல 23ல ரஹானே ஒண்ணு பண்ணால, அந்த மாதிரி பண்ணா கூட ஒரு வாய்ப்பு இருக்கு. குழந்தை வேற பிறந்திருக்கு. ஒரு மாதிரி ஃபுல்லா ஒரு மாதிரி ஜோஷ்ல இருப்பான். பிறந்துச்சா? பிறக்க போகுது இல்ல, பிறந்துரும் இல்ல. சஞ்சு சாம்சன் இவங்க எப்படி சஞ்சு சாம்சன் இன்னொரு உள்ள வச்சிருப்பாங்க, எடுக்க மாட்டாங்க. போன ஐபிஎல்ல கூட அவனுக்கு மட்டையிலேயே ஓடிட்டு இருந்திருக்கும். போன ஐபிஎல் அந்த 2023 வேர்ல்ட் கப்க்கு அப்புறம் அவனை வந்து அடிச்சது அவன் மண்டையிலேயே தான் ஓடிட்டு வந்திருக்கு லிட்டரலி. அவன் வந்து இந்த சிடில பெர்ஃபார்ம் பண்ணும் போது தான் அவன் ஃபேஸ் எக்ஸ்பிரஷன் பார்த்தா தெரியுது. எனக்கு வந்து கேப்டன்சி இல்ல, நல்லா ஆடுவான்னு நினைக்கிறேன். பாப்போம். அபிஷேக் நாயர் கூட தனியா ஏதோ பிராக்டிஸ் பண்ணிருந்தேன். இப்பதான் வந்து ஸ்குவாட்ல ஜாயின் பண்ணாம. அவனுக்கு வீக்னஸ் இல்ல ப்ரோ, நல்ல பிளேயர் தான். மொத்தமா ஆடுவான். நல்ல பிளேயர் தான் ப்ரோ. ஆனா எப்படி சொல்றது, ஒரு மாதிரி கேப்டன்சி கொடுத்தா ஃபுல்லா செல்லுக்குள்ள போயிருக்கும். ரொம்ப தெரியாதுன்ற மாதிரி போயிருக்கும்.